என்னடா எல்லாரும் ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆமா கைஸ் ஆப்ரேஷன் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா மனுஷனுக்கு இல்ல மீன். கைஸ் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டிலேயே ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஒரு டிவைஸ் லான்ச் ஆகுது. நபார்ட் நேஷனல் பேங்கும், மிஸ்டர் சுவாமிநாதன் ரிசர்ச் ஃபவுண்டேஷனும் கொலாபரேட் பண்ணி சோலார் கதிர்வீச்சு மூலம் எப்படி கருவாடை காய வைக்கலாம் அப்படி ஒரு டிவைஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. இலவசமா குடுத்தது மட்டும் இல்லாம, அத எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற பயிற்சியும் அவங்க நடத்திட்டு இருக்காங்க. கருவாடை எப்படி ஹைஜீனிக் முறையில பிரிப்பேர் பண்றதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன். அதுக்கு முன்னாடி நம்ம மணி ஃபுட்ஸ இன்னும் நீங்க ஃபாலோ பண்ணல அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ணிக்கங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம ஃப்ரெஷ்ஷான சீ ஃபுட்ஸும் நீங்க சாப்பிடலாம். கைஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, ஃப்ரெஷ்ஷான மீனை நம்ம எடுத்துக்கணும் கருவாடை செய்ய. கெட்டுப்போன மீன்லாம் எடுக்கக்கூடாது. அதுமாரி ஒன் டே டிலேயான மீன்லாம் எடுக்கக்கூடாது. ஃப்ரெஷ்ஷான மீன் மட்டும் தான் நம்ம எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஸ்டெப் 2 என்னன்னா, வால் பகுதியும், ரெக்க பகுதியும் நம்ம கட் பண்ணிடணும். ஃபர்ஸ்ட் 2 ஸ்டெப் சிம்பிளான ஸ்டெப் தான். அடுத்து 3வது ஸ்டெப் என்னன்னா, மீன்ல வந்து கில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. செவில் அப்படின்னு ஒரு பகுதி இருக்கும். மீன்ல உள்ள அந்த செவில் பகுதியை நம்ம முதல்ல எடுத்துடணும். அதுக்கப்புறம் ஸ்டெப் 4 என்னன்னா, மீனோட வயித்து பகுதியில கீறணும். முதுகு பகுதியில கீறக்கூடாது. வயித்து பகுதியில தான் கீறணும். அதுக்கப்புறம் ஸ்டெப் 5 என்னன்னா, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஸ்டெப்பு. எதுக்கு இம்பார்ட்டன்டான ஸ்டெப்னு சொல்றேன்னா, நம்ம எப்போதுமே உப்பு வைக்கும்போது நார்மலா மீன்ல உப்ப தடவுவோம். அப்படி தடவவே கூடாது. ஒரு பாக்ஸ் எடுத்து அதில தண்ணிய போட்டு உப்ப கரைக்கணும். இந்த சால்ட் வந்து நம்ம ரெகுலரா யூஸ் பண்ற சால்ட் தான். இந்த ப்ராசஸ் நீங்க எப்படி வீடியோல பண்ற மாரியே பண்ணிட்டு இருக்கணும். சால்ட் கணக்கு எப்படின்னா, 10 கிலோவுக்கு 1 கிலோ சால்ட் போடணும். 10 கிலோ மீன் நம்ம போட போறோம் அப்படின்னா, 1 கிலோ சால்ட் நம்ம தண்ணியில போடணும். தண்ணியும் அதுக்கு ஏத்த மாரி நம்ம எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஸ்டெப் 6 என்னன்னா, அதுவும் சால்ட் தான். என்னடா 2 சால்ட் போடணுமா அப்படின்னா, இது வந்து கெமிக்கல் சால்ட். கெமிக்கல்லாம் கருவாடுல யூஸ் பண்ணலாமா அப்படின்னு நீங்க கேட்பீங்க. கண்டிப்பா யூஸ் பண்ணலாம். இது வந்து ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்னால அங்கீகரிக்கப்பட்ட சால்ட் தான். இதுவுமே ரொம்ப குவான்டிட்டில போடக்கூடாது. அந்த சால்ட்ட போட்ட மாரி. இது ரொம்ப ரொம்ப கம்மியான அளவுல தான் போடணும். கிட்டத்தட்ட 10 கிலோவுக்கு ஒரு 10 கிராம் கணக்குல தான் நம்ம அந்த சால்ட் போடணும். ரொம்ப ரொம்ப மைனூட்டான இதில தான் போடணும். அதிகமா போட்டுறாதீங்க. மீன் வந்து ரொம்ப நேரம் ஊறணும். கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் கூட எடுத்துக்கலாம். இந்த கேப்ல வந்திருக்க எல்லாருக்குமே பிரியாணி குடுத்துருந்தாங்க. நம்மளும் போய் சாப்பிட்டு வந்தாச்சு. சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்த கேப்ல மீன் நல்லா ஊறிட்டு, அதுக்கு அடுத்து ஸ்டெப் 7 என்னன்னா, எல்லா மீனையும் எடுத்து ட்ரேல எடுத்து போடணும். முடிஞ்ச அளவுக்கு எல்லா மீனுக்கும் இடையில ரொம்ப டிஸ்டன்ஸ் இருக்க மாரி பார்த்துக்கங்க. அப்பதான் நல்லா காயும். அதுக்கப்புறம் அந்த ட்ரே எடுத்துட்டு போய் நம்ம சிஸ்டம்ல போட வேண்டியதுதான். சிஸ்டம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இயற்கையானது. சோலார் மூலியமா தான் அந்த கதிர்வீச்சால நம்ம கருவாட காய வச்சுட்டு இருக்கோம். கைஸ் உள்ள வந்து பார்த்தா கிட்டத்தட்ட சரியான ஹீட் கைஸ். இந்த ஹீட்ல வந்து நம்மளே ஒரு 1 மணி நேரம் நின்னோம்னா வெந்து போயிடுவோம். அந்த அளவுக்கு ஹீட் கிடைக்குது. இந்த சோலார்னால ரொம்ப பயன் இருக்கு கைஸ். என்னென்ன பயன் இருக்கு அப்படின்னா, மழை பெஞ்சாலும் நம்ம கருவாட காய வைக்கலாம். அது மட்டும் இல்லாம தூசியெல்லாம் ஒண்ணுமே படாது. இதுல காய வைக்கிற கருவாடு வந்து சுப்ரீம் குவாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சுப்ரீம் குவாலிட்டின்னு ஒரு தனி டிமாண்டே இருக்கு. உங்களுக்கும் இந்த மாதிரி சுப்ரீம் குவாலிட்டி கருவாடு வேணும் அப்படின்னா, நம்ம மணி ஃபுட்ஸை கான்டாக்ட் பண்ணுங்க. கருவாடு எப்படி தயாரிக்கணும்னு மட்டும் சொல்லி தரல, கருவாடை எப்படி விற்கணும் அதையும் சொல்லி தந்திருந்தாங்க. இந்த வீடியோல பாக்குற பாக்ஸ்ல ஒரு லேபிள் ஒட்டியிருக்கும். அந்த லேபிள்ல என்ன போட்டிருக்கு அப்படின்னா, எப்படி குக் பண்ணணும், இந்த கருவாட்டுல என்னென்ன புரோட்டீன் இருக்கு அதையும் அந்த இதுல சொல்லியிருந்தாங்க. இந்த கருவாடுக்கு எங்க டிமாண்ட் இருக்கு, இந்த கருவாடை நம்ம ஹியூஜ் அமௌண்ட்ல ப்ரிப்பேர் பண்ணா அவங்களை வித்து தரதாவும் சொல்லியிருக்காங்க. நீ பற்ற கருவாடும் கிடையாது, காஞ்ச கருவாடும் கிடையாது, நீ சோலார் கருவாடு தான். இந்த கருவாடை நம்ம மணி ஃபுட்ஸ்ல இனிமே விற்க போறோம். உங்களுக்கும் இந்த கருவாடு தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீன்ல தெரியற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு என்ன தோணுது அதையும் கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.